Good morning, my dear students. Class 12, Unit 2, Current Electricity, Topic 2.2.2, Resistors in Parallel. Last video la resistivity and resistors in series அந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரெசிஸ்டிவிட்டினா கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் ரெசிஸ்டிவிட்டி. ரோ ஈக்குவல் டு 1/σன்னு டெரைவ் பண்ணோம். ரெசிஸ்டார்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் நம்ம ஃபைனலில் கன்க்ளூஷனில் RS ஈக்குவல் டு R1 + R2 + R3 அந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த டாப்பிக்கில் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் அந்த டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலோட சர்க்கியூட் டயக்ராம்ஸ். ஸோ பேட்டரியோட 2 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த 2 டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸாக R1, R2, R3 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். 3 வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கும். R1, R2, R3 ரைட். ஸோ செகண்ட் பிக்சர் வந்து இந்த R1, R2, R3 இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் சர்க்யூட்ஸ் எப்படி வருன்றது தான் இந்த RP ரைட். இது வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸு. RPயோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஆக்சுவல் ஃபோட்டோ இது தான் 1 2 3. நம்ம இந்த டயக்ராமை ஹரிசாண்டல் வெர்டிகலாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இதுதான் பேட்ரி 2 கிலோ ஓம், 3 கிலோ ஓம், 1 கிலோ ஓம் அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரைட். இதுதான் வந்து டயக்ராம்ஸ். இப்போ இந்த டயக்ராம்ஸில் பேட்டரியிலேருந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோம். ஏன்னா பேட்டரியிலேருந்து நம்ம டேரெக்டாக ரெசிஸ்டன்ஸோட 2 டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், பேட்டரியிலேருந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பேட்டரியோட 2 டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸில் 3 ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃப்ளோ ஆகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வோல்ட்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ V1 R1க்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜும் V தான், R2க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜும் V தான், R3க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜும் V தான். பட் இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வேரி ஆகிறதுனால ஃப்ளோ எங்கே கரண்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு பேட்டரிலேருந்து போகிற கரண்ட்டு R1க்கு அதிகமாக போகலாம், R2க்கு கம்மியாக போகலாம், R3க்கு ஸோ அதோட கம்மியாக போகலாம். ஏன்னா அங்கே எது வேரி ஆகுது, ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டார் வேல்யூ வேரி ஆகுது. உள்ள அலோவ் பண்ணுற கெப்பாசிட்டி வேரி ஆகிருக்கு. அங்கே எவ்வளோ தான் கரண்ட் போனால் பண்ணும், அது எவ்வளோ அலோவ் பண்ணுமோ அவ்வளோதான் அலோவ் பண்ணும், ரிமைன் என்ன பண்ணும், அது ஸ்டாப் பண்ணும். அந்த வேல்யூ வேரி ஆகிறதுனால நம்மளுக்கு கரண்ட் I1, I2, I3 அப்படின்னு 3 கரண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஆனால் பட் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு பேட்டரியிலேருந்து போகிற பொட்டன்ஷியல் சேமாக தான் இருக்குது ரைட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The resistors are in parallel when they are connected across the same potential difference. ஓகே, டயக்ராமில் பார்த்தாச்சு. கேஸை பாருங்கள், டோட்டல் கரண்ட் I லீவ்ஸ் த பேட்டரியிலேருந்து போகும்போது ஸ்பீட் எப்படி ஸ்பீட் ஆகுது, 3 செப்பரேட் பாத்தில் போகுது. I1, I2, I3 3 பாத்து அங்கே செப்பரேட் ஆகுது ரைட். அப்போ எதுக்கு ஃப்ளோ ஆகுது, ரெசிஸ்டர்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது. அந்த ரெசிஸ்டர்ஸோட நேம் என்னது, R1, R2, R3. I1ன்ற கரண்ட் R1க்கும், I2 வந்து R2க்கும், I3 R3க்கும் ஃப்ளோ ஆகுது. அப்புறங்க டியூ டு த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு லா தெரியும். அந்த லா பிரகாரம் பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த R1க்கு போகிற I1 கரண்ட்டுக்கும், R2க்கு போகிற I2 கரண்ட், R3க்கு போகிற I3 கரண்ட், இந்த 3 வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் நம்ம அந்த 3 பாத்தில் ஸ்ப்ளிட் ஆகி போகுது. அது 3 பாத்தில் ஸ்ப்ளிட் ஆகிற அந்த கரண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஐக்கு ஈக்குவலாக இருக்கும் ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ்லையும் பிட்வீனில் நம்மளுக்கு வோல்டேஜ் எப்படி மெயின்டைன் ஆகும் சொன்னால் சேமாக இருக்குன்னு பார்த்தோமா. ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், பேட்டரியிலேருந்து டைரக்ட் டெர்மினல் வந்து ரெசிஸ்டார்ஸில் கனெக்ட் ஆகுது.
அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கும் பிட்வீனில் மெயின்டைன் ஆகிற வோல்டேஜ் வி தான், அது கான்ஸ்டன்ட் சேம். அப்போ ஓம்ஸ்ல நம்மளுக்கு பாருங்கள் வி ஈக்குவல் டு ஐஆரா, ரைட். இப்போ நம்ம ஐ வந்து வேறு ஆகாது, ஐ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஆர் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போனா நம்மளுக்கு ஆர் இங்கே வந்துடுமா? அப்போ ஈக்குவேஷன் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு வி பை ஆராக மாறுது. ஐ ஈக்குவல் டு வி பை ஆராக மாறுது. அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸுக்கு ஐ ஒன்ற கரண்ட்டா ஆர் ஒன்று, ரைட். செகண்டுக்கு என்ன வரும் நம்மளுக்கு I2 R2. தேர்டுக்கு I3 R3. I equal to V by R1, I2 equal to V by R3, I3 equal to V by R3, R2 R3. இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இங்கே I1 I2 I3 இந்த மூணு தீர்த்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே பாருங்கள் வேல்யூஸ் வருமா பாருங்கள். I equal to V by R1 plus V by R2 plus V by R3. இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த V எல்லாத்தையும் காமனாக வெளியே எடுத்துருங்க. காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே 1 by R1 1 by R2 1 by R3 இருக்குமா? V காமனாக வெளியே வந்துருச்சு. 1 by R1 1 by R2 1 by R3, ரைட். ஸோ இதில் இந்த சர்க்கியூட்டுக்கு பார்த்தோம் நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு V ஈக்குவல் டு ஐஆரா, இது V ஐன்ற கரண்ட்டு I RP. இப்போ நமக்கு I தேவை. அப்போ ஆர்பி நம்ம இந்த சைடு கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகும்? வி ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்பி. ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ணி எழுதிடுவோம், ரைட். இதில் பாருங்கள் இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐயோட வேல்யூ கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க? இந்த ஐயில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ஐயில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணனா வரும் நம்மளுக்கு வி பை RP equal to V 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. V cancel பண்ணிடுறீங்க. ரிமைண்டர் இருக்கும் 1 by RP 1 by RP 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்குது, ரைட். ஸோ இதில் இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கல் வேல்யூவை சம் பண்ணி வர்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இதோடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ எல்லாத்தையுமே சம் பண்ணால் அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த எஃபெக்டிவ் ரெசிப்ரோக்கல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் கொடுத்துறான் பாருங்கள். RP is equal to the resistance of the parallel combinations resistors. The number of resistors are connected in parallel. The sum of the reciprocal values of the resistance of the individual resistors is equal to the reciprocal of effective resistance of the combinations. அந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. இதில் ஓகே அந்த வேல்யூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நோட். இங்கே ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். சீரீஸில் வந்து அந்த எஃபெக்டிவ் வேல்யூ எதை விட நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டரோட அதிகமாக இருக்கணும், இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா? சாரி, கெப்பாசிட்டர்ஸில் ரெசிஸ்டரோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா? அதே மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் கனெக்ஷன்ஸ் வில் பி லெஸர் தென் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 பார்த்தீங்களா, இது மூணுத்தில் எதோட வேல்யூ ரொம்ப மினிமம் வேல்யூவோ அதை விடவே கம்மியாக இருக்கும் 1 by RP. இந்த 3 வேல்யூஸில் 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3ல எதோட வேல்யூ வந்து ரொம்ப மினிமமோ அதை விட எது வந்து லெஸராக இருக்கும்? 1 by RP வந்து லெஸராக இருக்கும் அப்படின்ட்டு தான் இங்கே நம்ம நோட் பண்ணுற விஷயம். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம், ரைட். ஸோ நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்ஸ் பாருங்கள், வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கனெக்ஷன்ஸில் நம்ம எப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம்? பேரலாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈவன் இஃப் ஒன் இஸ் சுவிட்ச்டு ஆஃப் த அதர் டிவைசஸ் குட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஏதாவது ஒன்று வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா ரிமைனிங் எல்லாமே ஃபங்க்ஷன், அது ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பேட்டரி என்ன பண்ணுது, நம்மளுக்கு டைரெக்டாக ஒவ்வொரு டிவைஸுக்கும் கரண்ட்டு போகுது. அதனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கனெக்ஷன்ஸ் வந்து பேரலல் கனெக்ஷன்ஸ் தான், நம்ம பேரலாக தான் கனெக்ட் பண்ணுவோம்.
ஏன்னா ஒன்று வந்து இப்போ சீரீஸில் வந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு போனால் அப்புறம் இந்த செகண்டு ரெசிஸ்டர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க சீரீஸாக ஒன்று R1லேருந்து R2க்கு R2லேருந்து R3க்கு போயிட்டு இருக்கு. இங்கே எப்படி இருக்குது அப்படிலாம் இல்லை, பேட்டரிலேருந்து டேரெக்டாகவே R1 R2 R3க்கு மூணுத்துக்குமே போகிறதுனால நம்ம ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்சஸில் யூஸ் பண்ணுறது ஸோ பேரலல் கனெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேரலல் கனெக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். Calculate the equivalent resistance of the following circuit and also find the I1, I2, I1 and I2. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்க்யூட் பாருங்கள், பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. R1 வந்து 4 ஓம், R2 6 ஓம், 24 வோல்ட் பேட்டரி இருக்கிற பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், இங்கே வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஓகே ரைட், ஸோ ஸ்ப்ளிட் ஆகும். ஐன்ற கரண்ட் வருது. ஸோ R1க்கு போகிறது I1 ஆகும், R2க்கு போகிறதுக்கு I2 ஆகும். கரண்ட் கன்சிடர் பண்ணுறோம். பேட்டரிலேருந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I. ரைட், இப்போ பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தால நம்ம பேரலல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1/Rp ஈக்குவல் டு ஸோ 1/R1 ப்ளஸ் 1/R2 பேரலல் ஃபார்முலா. R1 வேல்யூ 4, R2 வேல்யூ 6, 1/4 ப்ளஸ் 1/6. ரைட்டு, இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் 5/12 கிடைக்குது. 5/12 ஓமு. இதை நம்ம 1/Rp ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அப்போ 12/5 கிடைக்குது. 12/5 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 2.4 கிடைக்குது. 2.4. ஓம் கிடைக்குது. ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த எஃபெக்டிவ் வேல்யூ இந்த 1/Rsோட ஆர்பியோட வேல்யூ அந்த இண்டிவிஜுவல் 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 இந்த மூணுத்தில் எதோட வேல்யூ ரொம்ப மினிமமோ அதோட கம்மியாக இருக்குன்னு பார்த்தோமா? இங்கே ரெண்டு ரெசிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 4, ஒன்று 6. நம்ம இங்கே இந்த ஒரு சர்க்யூட்டை நம்ம பார்க்கும்போது இந்த எஃபெக்டிவ் வேல்யூ இது ரெண்டுத்தில் எதோட வேல்யூ மினிமமோ அதை விட லெஸ்ஸராக இருக்குன்னு பார்த்தோமா? R1 4, R2 6. இப்போ இருக்கிறதுல எது மினிமம்? 4 தான் மினிமம். அதை விடவோ நம்மளுக்கு RS வேல்யூ நம்மளுக்கு ரொம்ப மினிமமாக இருக்குது பாருங்கள். 2.4 தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த பேரலில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த ரெசிஸ்டரோடைய அக்ராஸில் எவ்வளோ வந்து கரண்ட் இருக்குன்றதை நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ I ஈக்குவல் டு V/R. நம்மளுக்கு வியோட வேல்யூ 24, R வந்து 6 ஓமு. ஓகே ரைட்டு. ஓகே R1 R2. ஓகே R1 சாரி இங்கே வந்து உங்களுக்கு 4 வரும். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிங்க. இங்கே வந்து 4 ஓம். ஏன்னா நம்மளுக்கு என்ன இங்கே மேலே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஓம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 24/4 கேன்சல் பண்ணுங்கள், 6 ஆம்பியர். செகண்டு பாருங்கள், I2 V/R2 24 வியோட வேல்யூ 24 டிவைட் பை வந்து 6 ஓமு 6 24/6 4. ஸோ இப்போ நம்மளுக்கு I1 வந்து 6 ஆம்பியரும் I2 வந்து 4 ஆம்பியர். இதிலே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. இங்கே வந்து 4 ஓம் தான். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி, ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு அதிகம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகம், ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு கம்மி. அது தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அந்த டோட்டல் கரண்ட்ஸ் பாருங்கள், I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு 6 + 4. டோட்டலாக எவ்வளோ கரண்ட் போயிட்டு நம்ம ஐயோட வேல்யூ 10. இங்கே பாருங்கள் ஐயோட வேல்யூ 10, I1 வந்து உங்களுக்கு 6, I2 வந்து 4. நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு another example 2.10. When two resistors connected in series and parallel, their equivalent resistance are 15 ohm and 56/15 ohm. So find the individual resistance. ரைட், இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சீரீஸ் பாருங்கள். RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. நம்மளுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரதான் 15 ஓம்ன்றது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கில் பாருங்கள், RP ஈக்குவல் டு ஸோ R1 R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2. அது வந்து 56/15 ஓமாக கொடுத்துட்டாங்க. இங்கே கொஸ்டின்லேயே உங்களுக்கு கிளியர் கொடுத்துட்டாங்க பாருங்கள். அண்டு 50 பாருங்கள், இன்சிஸ் பேரலல் வந்து 56/15. அதுதான் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் R1 R2. அது நீங்கள் எப்படி இந்த ஈக்குவேஷன் எப்படி வருன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/RP ஈக்குவல் டு ஸோ 1/R1 ப்ளஸ் 1/RP ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ்
1/R2. இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துட போகுது. ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியல. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், R1 R2 ப்ளஸ் வந்து என்னென்னா R1 + R2 வருங்களா? ரைட். அதை வந்து நம்ம ரெசிபிள் எடுத்தால் உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் வந்துட போகுது. ரைட். இது உங்களுக்கு தெரியும். அதோட வேலை தான் 56/15 ஓமு. ஈக்குவேஷன் 1 and 2 வச்சுங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட்டிங் ஃபார் R1 + R2. ஓகே, R1 + R2ல இங்கே இருக்குங்களா, R1 R2 இருக்குங்களா, கீழே வந்து R1 + R2வா, அங்கே 15 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 56/15 ஓமு. ரைட். இந்த 15 கேன்சல் ஆகிட போகுது. அப்போ R1 × R2 வேல்யூ என்னது 56. இதில் R2 500 பண்ண போகிறோம். R2 500 பண்ணுறதுக்கு 56 டிவைட் பை வந்து ஸோ 15. ஓகே, உங்களுக்கு ஈக்குவேஷன் 3 கிடச்சிட போகுது. சப்ஸ்டியூட்டிங் ஃபார் R2 இன் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 3. ரைட். இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் வந்து R1, R2 நம்மளுக்கு 56/R1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 15 ஓமு. தென் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுங்க. அப்போ என்ன ஒரு R × R R1² + 56/R1 × 15. நெக்ஸ்ட்டு R1² + 56 R1. இந்த R1 நீங்கள் ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. 15 R1 ரைட்டு. நெக்ஸ்ட் இந்த R1 லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறீங்க. R1² - 15 R1 + 56 = 0. ஓகே, இந்த ஈக்குவேஷன் அது அபோவ் ஈக்குவேஷன் கேன் பி சால்வ்டு யூஸிங் ஃபேக்டரைசேஷன். ஸோ உங்களுக்கு நல்லா ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஃபேக்டரைசேஷனில் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. ஓகே, ரைட். R1² ரைட்டு. தென் 8. ஓகே, நீங்கள் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து 56 நீங்கள் 2 வந்து ஸ்பீட் பண்ணி போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ 8 7s ஆர் வந்து உங்களுக்கு தெரியும். 56 நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு கிளியராக தெரியும். போடுங்க. ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா R1 - 8 R2 - 7. ஓகே, அப்போ R வேல்யூ வந்து 8 ஓமு. இது இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணுங்கள். யூஸிங் ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், R1 வந்து 8, R1 வந்து 8. தென் R2 = 15. இப்போ R2 வந்து கண்டுபிடிக்கலாம். 15 - 8 ஸோ 7 ஓமு. அப்போ R2 வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு 7. எப்போ R1 வந்து 8 இருந்தால் R2 7. அதே வந்து R1 7 இருந்தால் R2 வந்து 8 இருக்க போகுது. ஜஸ்ட் அதுதான். இப்போ R1 வந்து 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ இது ஈக்குவேஷன் வரப்போகுது. அதுதான் கண்டிஷன் உங்களுக்கு மாறிட போகுது. R1 8 இருந்தால் R2 7. R2 7 இருந்தால் சாரி R1 7 இருந்தால் R2 8. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் 2.11. calculate the equivalent resistance between A and B in the given circuit. ஸோ இந்த A B இதுக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த சர்க்யூட்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்க சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இந்த சர்க்யூட் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 செக்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இருக்கிற 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்குது. செகண்ட் செக்மெண்ட்லேயும் பேரலாக இருக்குது. தேர்ட்லேயும் பேரலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பேரல் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு, செகண்ட் பார்ட்டுக்கு, தேர்ட் பார்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது 1/RP1 போட்டுக்கலாம். RP1 = 1/R1 + 1/R2. ஸோ 2 ஓமு. இதுவும் 2 ஓம் தான். அப்புறம் 1/2 1/2. அப்புறங்க பேஸ் சேம் வந்து பவர் ஆட் பண்ணிக்கலாம். 2/2. இது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1/1 ரெசிபிள் எடுத்தால் 1 ஓமு. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 1 ஓம் கிடைக்குது. செகண்ட் பார்ட் 2 பாருங்கள், மேலே R1 4 R2 4. ஸோ அதே ஃபார்முலாஸ் தான். 1/R1 + 1/R2 1/4 1/4. ஸோ நீங்கள் பேஸ் சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ணுங்கள். 2/4. 2/4 நீங்கள் வந்து கேன்சல் பண்ணால் 1/2. 1/2 ரெசிபிள் எடுத்தால் 2 ஓம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டு. தேர்ட் பார்ட்டில் மேலேயும் 6 ஓம், கீழே 6 ஓம். R1 6 R2 6. ஸோ 1/6 + 1/6 அதே ஃபார்முலாஸ் தான். 2/6 கேன்சல் பண்ணால் 1/3 ரெசிபிள் எடுத்தால் 3 ஓமு. இப்போ உங்களுக்கு மூணுமே பாருங்கள். லிசன், ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி வரும். செகண்டு சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே பாருங்கள் 6 வந்துடுச்சு. தேர்டு தான் இருக்குது. தேர்டு பார்ட் 3 சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு சீரியஸாக வந்துட போகுது. அப்போ சர்க்யூட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள். 1 ஓம் 2 ஓம் 3 ஓம். அது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் சர்க்யூட்ஸ் இந்த மாதிரி மாறும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைனலாக இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அப்போ பாருங்க, இது எப்படி சீரியஸாக இருக்கா? ஸோ R1 R2 R3
இப்போ சீரீஸ்னால் உங்களுக்கு ப்ளஸ் ஃபார்முலா R1 + R2 + R3. ஸோ அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். R1 = R2 + R3. அப்போ பாருங்கள் 1 + 2 + 3 = 6 ஓம். அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஏக்கும் பிக்கும் பிட்வீன் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண எவ்வளோ வருது நம்மளுக்கு 6 ஓம் தான் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் இந்த டயக்ராம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. அப்போ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷன் சேஞ்சஸ் ஆகுது. இந்த 1 2 3 இந்த மூணுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ட்டு தான் டயக்ராம்ஸ் கொடுத்துறாங்க. ஃபைனலாக நம்ம 6 ஓம் கிடைக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.12. ஸோ 5 resistors are connected in the configurations. ஒரு டயக்ராம் கொடுத்துறாங்க. டயக்ராம் வந்து 5 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. calculate the equivalent resistance between the points A and B இருக்கிற equivalent resistance வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. கேஸ் ஏல பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஏல தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கேஸ் ஏல பார்க்கும்போது find the equivalent resistance between the points A and B. அஸ்யூம் பாருங்கள், we assume that current entering in the junction. ஏல்னா பாருங்கள், current வந்து உள்ள entering the junction. All the resistance in the outside loop are the same. outside பாருங்கள் 1 2 3 4 எல்லாமே நம்ம எப்படி இருக்குது 1 ஓம் 1 ஓம் 1 ஓமாக இருக்குது. ரைட். அப்போ கரண்ட் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஏசி அண்ட் வந்து ஏடி வந்து மஸ்ட் பி ஈக்குவல். ஏசியும் ஏடியும் ஈக்குவல். ஏசி அண்ட் ஏடி வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏசி அண்ட் ஏடி ஈக்குவல் டு அண்ட் என்னது பிசி அண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் equal the electric potential at the point C பாருங்க and D at the same means no current flows in the 5 ohm. Right. Implies that the 5 ohm has no role in determining the equivalent resistance. And the 5 ohm na the no role determining the equivalent resistance எந்த ரோலும் ப்ளே பண்ணல. அது can be removed. நம்ம அது வந்து இந்த என்ன பண்ணலாம், இந்த 5 ohm வந்து ரிமூவ் பண்ணல. ஏன்னா நமக்கு எப்படி ஆகுது கரண்ட் இந்த மாதிரி நம்ம போயிட்டு வந்துட போகுது. அப்போ அந்த 5 ohm எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணல. அப்போ அதை வச்சு நம்ம எப்படி சிம்பிளி பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு லிசன் இந்த சர்க்யூட் எல்லாமே இதுவும் ஈக்குவல்னு பார்த்தோம், இதுவும் ஈக்குவல்னு பார்த்தோம். இது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரைட். அப்போ பாருங்கள், இங்கே 1 ஓம் 1 ஓம் ரெண்டு பேரலாக இருக்கா, 1 ஓம் 1 ஓம் பேரலாக இருக்குது. அப்போ இது பேரலல்னு வச்சுக்கோ, உங்களுக்கு ஃபார்மாக என்ன வரும் உங்களுக்கு, ஸோ 1/RP ஈக்குவல் டு ஸோ 1/R1 plus 1/R2. ரைட். 1/1 பட வேலை சப்ஸ்டிட் பண்ணி போகலாம். இது 1 1/1 plus 1/1 அப்படின்னா வரும் நம்மளுக்கு. ஸோ 2/1. ரைட்டா, நம்ம ரெசிபிள் எடுத்தால் 1/2 மாறப்போகுது. இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். 1/1 plus 1/1 அப்படின்னா வரும் நம்மளுக்கு 2/1. இது ரெசிபிள் எடுத்தால் 1/2 கிடைக்க போகுது. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணாலும் பாருங்கள், இது சிம்பிளிஃபை பண்ணாலும் 1/2 தான், இது சிம்பிளிஃபை பண்ணாலும் 1/2 தான். இப்போ சீரீஸாக இருக்குது. சீரீஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, R1 + R2. ஸோ 1/2 + 1/2 ஸோ ஈக்குவல் டு 1. லாஸ்ட்டாக ஃபைனல் நம்மளுக்கு எவ்வளோ தான் கிடைக்குது நம்மளுக்கு, ஸோ 1 ஓம் தான் கிடைக்குது. ஜஸ்ட் இந்த டயக்ராம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், ஏசி ஏடி ஈக்குவல், பிசி பிடி ஈக்குவல். அப்போ பாருங்கள், இது ரெண்டு பேரலாக இருக்குது, இது ரெண்டு பேரலாக இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்க போகிறதுல, அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெளியே எடுத்துடுறோம், ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.